பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நீ செய்தி துறல்களாக பார்க்கலாம். கரூர் அருகே குளத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணியை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பி. வெள்ளாலப்பட்டி கிராமத்தில் உள்ள குளத்து நீரை அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திடீரென இங்குள்ள 2.5 ஏக்கர் குளத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு அமைக்கப் போவதாக தகவல் வெளியானது. இதனை அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை அருகே நேற்று மாலை காணாமல் போன 7 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூரை அடுத்த பன்னிமடை கஸ்தூரி நாயக்கன் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப் வனிதா தம்பதியினர். இவர்களது 7 வயது பெண் குழந்தை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமானது. இதனை அடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் தேடுதல் படலத்தை தொடங்கிய காவல்துறையினர் பிரதீபியாவின் வீட்டின் அருகே உள்ள குறுகிய இடத்தில் உடல் முழுவதும் காயங்களுடன் இறந்த நிலையில் சிறுமியின் உடலை கண்டுபிடித்தனர். எத்தனை மணிக்கு காலையில? 7:30. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்பார் என முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தெரிவித்தார். சென்னை அரும்பாக்கத்தில் அதிமுக கூட்டணி சார்பில் மத்திய சென்னையில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சாம்பல் அவர்களின் தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சுண்டகாப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்தும் பள்ளி வளாகத்தில் மரம் செடிகளை வளர்த்தும் தனியார் பள்ளிக்கு நிகராக இப்பள்ளியை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இப்பள்ளி ஆண்டு விழாவில் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் மாணவர்கள் பாடல் அமைத்து நடத்திய நிகழ்வு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் உள்ள தனியார் ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 சக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. இப்பகுதியில் உள்ள ஓண்டா ஷோரூமில் இருந்து புகை வெளியேறியதை கண்ட பொதுமக்கள் கடையின் உரிமையாளருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்தனர். இதனை அடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 100க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள், உபகரணங்கள், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின.